பச்சை பயிறு பாயாசத்தின் பயன்கள். பச்சை பயிறு கொண்டு செய்யப்படும் பாயாசம் சுவையாக இருப்பதோடு சத்தும் நிறைந்த உணவாகும். முக்கிய நன்மைகள்: புரதச்சத்து அதிகம், தசை வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் உதவுகிறது. இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது, நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் இதய நலனை ஆதரிக்கின்றன. செரிமானத்திற்கு உதவும், நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்க உதவும். இரும்பு சத்து உள்ளது, இரத்தச்சோகை வராமல் தடுக்க உதவக்கூடும். நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வைத்திருக்கும், வயிறு நிறைவாக இருக்கும். எலும்புகளுக்கு நல்லது, கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன. நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறது, வைட்டமின்கள் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் உள்ளன. ஆரோக்கியமாக செய்வது எப்படி? வெல்லம் சேர்த்து செய்தால் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை விட நல்ல தேர்வாக இருக்கும். தேங்காய் பால் அல்லது குறைந்த கொழுப்பு பால் பயன்படுத்தலாம். முந்திரி, பாதாம், ஏலக்காய் சேர்த்தால் சுவையும் சத்தும் அதிகரிக்கும். நெய் அளவாக மட்டும் சேர்க்கவும். யார் அளவாக சாப்பிட வேண்டும்? சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வெல்லம் அல்லது சர்க்கரையின் அளவை குறைத்து சாப்பிட வேண்டும். உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்கள் சிறிய அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை பயிறு பாயாசம் செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 1 கப், வெல்லம் 3/4 முதல் 1 கப் சுவைக்கேற்ப, தேங்காய் பால் 1 கப் அல்லது பால், தண்ணீர் 3 கப், ஏலக்காய் 3 பொடி செய்தது, முந்திரி 10, திராட்சை 10, நெய் 2 டீஸ்பூன். செய்முறை: பச்சை பயிரை லேசாக வறுத்து நன்றாக கழுவவும். குக்கரில் 3 கப் தண்ணீர் சேர்த்து 3-4 விசில் வரும் வரை வேக வைக்கவும். வெல்லத்தை சிறிது தண்ணீரில் கரைத்து வடிகட்டி வேக பயிருடன் சேர்க்கவும். 5-7 நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க விடவும். பிறகு தேங்காய் பால் சேர்த்து ஏலக்காய் பொடியை கலந்து 2 நிமிடங்கள் மட்டும் சூடாக்கவும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு வாணலியில் நெய் சூடாக்கி முந்திரி மற்றும் திராட்சையை பொன்னிறமாக வறுத்து பாயாசத்தில் சேர்க்கவும். சுவையான மனம் மிக்க பச்சை பயிறு பாயாசம் தயார். குறிப்புகள்: வெல்லத்திற்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம். சிறிதளவு தேங்காய் துருவல் சேர்த்தால் சுவை அதிகரிக்கும். பண்டிகை நாட்களில் சிறிதளவு சுக்கு பொடி சேர்த்தால் மணமும் செரிமான நன்மையும் கிடைக்கும்.